சொல்ல உண்டாதாக நம்ம ஒரு காரியம் செய்கிறோன்னா அது தேவனுடைய ஆவியினாலே ஆகும். தேவனுடைய ஆவியினால தான் செய்ய முடியும். எந்த காரியம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவருடைய ஆவியினால் தான் செய்ய முடியும். அவருடைய ஆவி இல்லாமல், தேவனுடைய ஆவி இல்லாமல் நம்மளால் நடக்க முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது, தூங்க முடியாது, எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. அதான் சொல்லுவாங்க ஒரு தமிழில் ஒரு பழமொழி, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அதுதான் அது உண்மை. இயேசு இல்லாமல் மூச்சை விட முடியாது நம்மளால். மூச்சு பேச்சும் இயேசு தான். அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதனால தான் சாத்தான் என்ன செய்வான்? நம்மளை எப்போவுமே குட்டிக்கிட்டே இருப்பான். முள் போல் நம்மளை குத்துவான். ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுதான் சொல்கிறாரு பவுல் சொல்கிறது, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது, அது என் கொட்டுகிறதா இருக்கிறது என்பது. பலவிதமான முட்கள் உண்டு. நான் முட்கள் இருப்பது தேவ சித்தம் கிடையாது. முட்கள் இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. அந்த முட்கள் நம்ம என்ன செய்யணும்? எடுத்து போடணும். அதுதான் உண்மை. தேவ சித்தம் இல்லாமல் நம்மளை எதுவுமே நடக்காது. அது மாதிரி நம்ம சிரசில் நம்மளை அந்த முட்கள் அடிப்பாங்க. ஆண்டவருக்கு சிரசில் அடித்தாங்க இல்லையா? அதனால நம்ம எப்படினாலும் அந்த முள் என்ன செய்யணும்? எடுத்து போடணும். அதே மாதிரி கண்களில் முள் போல் இருக்குமா கண்களில், அதுவும் ஒரு கஷ்டம். அதனால் ஒவ்வொரு நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நம்ம என்ன செய்யணும்? முட்களாக எடுக்காமல், குத்தப்படாமல் நம்ம என்ன செய்யணும்? தேவ சுத்தம் செய்கிறவளாக நம்ம இருக்கணும். அது என்ன? ஏன்னா முள்ளும் குறுக்கும் முளைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து சாபத்தின் அடையாளம். ஆதியாகமம் 3:8 சொல்லப்பட்டபடி அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைக்கும் சாபத்தின் அடையாளம் சொல்லப்பட்டிருக்குது. அதுதான். அதனால் நம்ம சாபம் என்ன செய்வோம்? இருக்குமா? தேவனுடைய பிள்ளைகள் மேலே சாபம் இருக்குமா? கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானார். இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி முடிச்சிட்டாரு. சாபமாகி என்ன செய்தார்? முடிச்சிட்டாரு. இனி வரப்போகிறது கிடையாது. நான் சாபம் எதுவும். ஏன்னா நமக்காக வந்து செய்தார். சிலுவையில் மரணத்தில் அது ஜெயமாய் விழுங்கினார். கர்த்தர் தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.